பெரும்பாலான மக்கள் அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல ஆபாச படங்களை பாக்குறாங்க. இது தற்செயலாவோ இல்ல சூழ்நிலையினால கூட நடந்திருக்கலாம். ஆனா இந்த பழக்கம் எப்போ ஒரு அடிக்ஷனா போதையா மாறும்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். பான் அடிக்ஷன்ல உள்ள 6 டேஞ்சரஸ் ஸ்டேஜஸ் என்னென்ன அண்ட் அது எப்படி நம்மளோட மைண்ட், பாடி அண்ட் லைஃபை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மிஸ்டர் கோகுல். நீங்க நம்மளோட வீடியோஸை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் 1, இனிஷியல் எக்ஸ்போஷர். பெரும்பாலான மக்களுக்கு இதுல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி தான் அவங்களுக்குள்ள அந்த ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணுது. நீங்க பாக்குற மூவிஸ், சோசியல் மீடியா, பாப்அப் ஆட்ஸ் இல்லனா உங்க சக நண்பர்கள் மூலமா நீங்க தற்செயலா பான் பாக்குறத ஸ்டார்ட் பண்றீங்க. பான் அப்படிங்கிறது ஒரு மறைமுகமான விஷயமாவும் தடை செய்யப்பட்ட விஷயமாவும் இருக்கிறதுனால அதை கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள உருவாகுது. அந்த ஆர்வம் தான் உங்களுடைய ஆரம்ப வெளிப்பாடு. 93% ஆண்களும் 63% பெண்களும் அவங்களுக்கு 18 வயசு ஆகுறதுக்கு முன்னாடியே பான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா தான் பெரும்பாலும் இந்த அடிக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல இதுல எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சாதாரண விஷயமா தான் உங்களுக்கு தோணும். ஆனா இத பத்தி நீங்க முழுசா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருவீங்க. இந்த ஆரம்ப வெளிப்பாடு உங்களுடைய பிரெயின்ல உள்ள ரிவார்ட் சிஸ்டமை ட்ரிகர் பண்ணும். இது மூலமா உங்க பிரெயின்ல உள்ள டோபமைன் அப்படிங்கிற கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அண்ட் இந்த டோபமைன் அப்படிங்கிற கெமிக்கல் மறுபடியும் பான் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை உங்களுக்கு தூண்டும். இதுதான் ஆரம்ப நிலை, அதாவது ஸ்டேஜ் 1. இந்த ஆரம்ப நிலை அதோட நிக்காம உங்களை ஸ்டேஜ் 2க்கு கூட்டிட்டு போகும். ஸ்டேஜ் 2, ரெகுலர் கன்சப்ஷன். நீங்க தற்செயலா ஒரு ஆர்வத்துல ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இங்கதான் உங்களுடைய அன்றாட பழக்கமா மாறுது. இதுக்கப்புறம் நீங்க தற்செயலாவோ இல்ல எதர்ச்சியாவோ பான் பார்க்க மாட்டீங்க. அதுக்கு பதிலா நீங்களே தேடி விருப்பத்தோட பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது உங்களோட ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் போர்டம்ல இருந்தும் வெளியே வர்றதுக்கான ஒரு வழியா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கத்துல ஒரு பகுதியா இது மாறிடும். நீங்க இப்படி அடிக்கடி பான் பார்க்கும்போது உங்களுடைய பிரெயின் ஒரு சகிப்புத்தன்மையை உருவாக்கும். எப்படி போதைப் பொருள் பயன்படுத்துறவங்க அதிக போதையை அனுபவிக்கணும்னு நாளுக்கு நாள் அவங்க கன்சியூம் பண்ணக்கூடிய அளவை அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்களோ அதே மாதிரி நீங்களும் அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை ரீச் பண்றதுக்காக அதிகமான பான் கண்டென்ட்ஸை கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பீங்க. 2007ல கனடாவை சேர்ந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் நோர்மன் டச் அப்படிங்கிறவரு பான் கண்டென்ட் கன்சியூம் பண்றது பத்தின ஒரு ரிசர்ச்சை பண்றாரு. அந்த ஸ்டடியோட ரிசல்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி அளவுக்கு அதிகமான பான் கன்சியூம் பண்றது நம்மளுடைய பிரெயின்ல உள்ள நியூரல் பாத்வேஸை, அதாவது நரம்பியல் பாதைகளையே மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம காலப்போக்குல உங்களால பான் பார்க்காம இருக்கவே முடியாது, கண்டிப்பா எப்படியாச்சும் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஏக்கத்தை உருவாக்கும். ஒரு நாள் நீங்க அதை ஸ்கிப் பண்ணீங்கன்னா கூட அது உங்களை பயங்கரமா ஏங்க வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இப்படி நீங்க இதை கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கும்போது இது உங்களை ஸ்டேஜ் 3க்கு கூட்டிட்டு போகும். ஸ்டேஜ் 3, ப்ராப்ளமேட்டிக் கன்சம்ஷன். இங்கதான் இந்த விஷயம் இன்னும் சீரியஸா ஆக ஆரம்பிக்குது. பான் கன்சம்ஷன் அப்படிங்கிறது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதியா உங்களோட டே டு டே லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இதுக்கு நீங்க தினமும் இரவு நேரங்கள்ல அதிக நேரத்தை வீணாக்குறதுனால உங்களுடைய அன்றாட வேலைகளை, பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்க சரியா செய்ய முடியாம போயிரும். ஆரம்பத்துல நீங்க விரும்பி செஞ்ச ஒரு விஷயம் இங்கதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் அதோட பான் கன்சியூம் பண்றது உங்களுடைய பிரைமரி தாட்டா மாற ஆரம்பிக்கும். 56% டிவோர்ஸ் கேசஸ்ல பார்ட்னர் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் இப்படி அளவுக்கு அதிகமா பான் கன்சியூம் பண்றதுனால தான் டிவோர்ஸ் கேஸே உருவாகுதுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. பெரியவங்கள்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த அடிக்ஷன் அவங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனைகளை உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்படி பான் சைட்ல பல மணி நேரங்களை செலவழிக்கிறதுனால அவங்களோட எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதையே அவங்க ஸ்கிப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் இந்த ஒரு மோசமான பழக்கம் தான் உங்களுக்கே தெரியாம உங்களை ஸ்டேஜ் 4க்கு கூட்டிட்டு போகும். ஸ்டேஜ் 4, டிபெண்டன்ஸ். இதுக்கப்புறம் நீங்க பான் கன்சியூம் பண்றது உங்களுடைய டெய்லி லைஃப்ல பண்ற ஒரு கட்டாயமான விஷயமா மாறிடும். நீங்களே ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சா கூட உங்களால அந்த தூண்டுதல்களை ஸ்டாப் பண்ண முடியாது. பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை உங்களால நிறுத்தவே முடியாது. இங்கதான் நீங்க சாதாரணமா ஆரம்பிச்ச இந்த பழக்கம் உங்களுடைய தேவையா மாற ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பான் பார்க்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மட்டும் இல்லாம அது ஒரு நீடா மாறுது. இதனால நீங்க நிறைய விஷயங்களை அவாய்ட்
அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. சோசியல் கேதரிங், மீட்டிங்ஸ், ஒர்க் சம்பந்தப்பட்ட ஈவென்ட்ஸ்னு இப்படி எதுலயுமே உங்களுக்கு கலந்துக்க விருப்பம் இல்லாம போயிரும். ஏன்னா உங்களுடைய கிரேவிங்ஸ் இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க ஆரம்பிச்ச இந்த பான் அடிக்ஷன் இப்போ உங்களோட முக்கியமான நேரங்கள்ல இருந்து உங்களோட ரிலேஷன்ஷிப், கெரியர், மென்டல் ஹெல்த்னு இப்படி எல்லாத்தையும் பாதிக்க ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க கில்ட்டா ஃபீல் பண்ணாலும் சரி, இல்ல இத பத்தி வருத்தப்பட்டாலும் சரி, நீங்க திரும்பவும் அதே பழக்கத்துக்கு தான் ரிட்டர்ன் ஆவீங்க. ரிட்டர்னிங் டு சேம் பிஹேவியர். இதுதான் உங்களை ஸ்டேஜ் 5க்கு தள்ளிட்டு போகும். ஸ்டேஜ் 5 டீசென்சிடைசேஷன். பான் அடிக்ஷன்ல உள்ள மோஸ்ட் டேஞ்சரஸான ஸ்டேஜஸ்ல இதுவும் ஒண்ணு. அப்படி இந்த ஸ்டேஜ்ல என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. காலப்போக்குல நீங்க ஒரு தடவை பார்த்து எக்ஸைட் ஆன ஒரு பான் கண்டென்ட் உங்களுக்கு திரும்பவும் அதே எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்காது. மறுபடியும் நீங்க அதே அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை அடையிறதுக்கு உங்களுக்கு இன்னும் அதிகமான டிஃப்ரெண்டான எக்ஸ்ட்ரீம் பான் கண்டென்ட்ஸ் தேவைப்பட ஆரம்பிக்கும். இப்படி நீங்க கன்சியூம் பண்றது அதிகமாகும் போது நீங்க உங்களுடைய வேல்யூஸ்க்கு அகைன்ஸ்டா செயல்பட ஆரம்பிப்பீங்க. நீங்க எதிர்பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மோசமான சட்டவிரோதமான விஷயங்களை நீங்க தேடி கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்துல இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தவறானதாகவும் டிஸ்டர்பிங்காகவும் தெரியலாம். ஆனா பான் பார்க்கறதுக்கான தூண்டுதல் உங்களுக்குள்ள தீவிரமா இருக்கிறதுனால உங்களால நீங்களே நினைச்சாலும் இதை ஸ்டாப் பண்ண முடியாது. அண்ட் இப்படி இது கண்ட்ரோல் இல்லாம போக போக நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேஜ் 6க்குள்ள போக ஆரம்பிப்பீங்க. ஸ்டேஜ் 6 கிரைசிஸ் பாயிண்ட். இந்த ஸ்டேஜ்ல தான் உங்களுடைய பான் அடிக்ஷன் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் பிரேக் ஆகுறது, உங்களுடைய கெரியர் அண்ட் ஸ்டடீஸ்ல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போறது, அண்ட் எப்பவுமே உங்களோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப லோவா இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்றது, இது மாதிரியான பல பிரச்சனைகளை இந்த ஸ்டேஜ்ல நீங்க பாப்பீங்க. நிறைய பேர் இந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இதுல இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப அஷேமா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த போதை உங்களுடைய வாழ்க்கையில பெரும் பகுதியை டேக் ஓவர் பண்ணிட்டதுனால இந்த ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம்னு சொல்றாங்க. இதனால நீங்க உங்க வேலையை இழக்கலாம், உங்க ரிலேஷன்ஷிப்ஸை இழக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எது மேலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிரும். எல்லாத்தையும் நீங்க எப்படி அவாய்ட் பண்ணலாம் தான் பாப்பீங்க. பிரச்சனை இந்த அளவுக்கு தீவிரமானதுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு இதுக்கான சொல்யூஷன் என்ன, இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு தேடவே ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இப்படி நீங்க ஸ்டேஜ் 6க்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் நீங்க இந்த அடிக்ஷன்ல இருக்கிறதுனால இது உங்களுடைய பிரெயின் ஸ்ட்ரக்சரையே மாத்திரும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லாங் டைம் பான் அடிக்ஷன் உங்களுடைய டெசிஷன் மேக்கிங்க, எமோஷனல் ரெகுலேஷனை, செல்ஃப் கண்ட்ரோலை, இந்த 3 விஷயத்தையும் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும்னு சொல்றாங்க. சோ இதுக்கான கன்க்ளூஷன் என்னன்னா, பான் அடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஹார்ம்லெஸ்ஸான பாதிப்பில்லாத ஒரு ஹாபிட் கிடையாது. அது உங்க வாழ்க்கையோட பல பகுதிகளை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும், பல பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டு பண்ணும். சோ இந்த 6 ஸ்டேஜஸ்ல நம்ம பார்த்த அறிகுறிகள் ஏதாச்சும் உங்கள்கிட்டயும் இருக்கதா நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா முதல்ல இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கதாவும் வேற யாருக்குமே இல்லாததாவும் நினைக்காதீங்க. நீங்க மட்டும்தான் இதுல அஃபெக்ட் ஆகல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் எந்தவித தயக்கமும் கூச்சமும் இல்லாம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எப்படி எடுக்கலாம்னு யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேளுங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரமா இதை ஐடென்டிஃபை பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வர முடியும். The sooner you address it, the sooner you can start to heal. பான் அடிக்ஷன்ல கிடைக்கிற இந்த டெம்பரவரியான ஹாப்பினஸ்க்காக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க வேண்டிய மீனிங்ஃபுல்லான நிரந்தரமான சந்தோஷங்களை இழந்துடாதீங்க. பான் அடிக்ஷன்ல உள்ள 6 ஸ்டேஜஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி மத்தவங்கள்ட்ட எதெல்லாம் ஷேர் பண்ணணும், எந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண கூடாதுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்கே மீட் பண்றேன்.